எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த லாங் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் சொல்லிட்டு ஒன் டே என்னோட ரொட்டீன் என்னன்றது தான் இந்த லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெனஸ்டே மார்னிங் வீட்டு பக்கத்தில் இருக்க புத்துக்கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். நான் ஆல்ரெடி என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரினா நான் இந்த கோவிலுக்கு தான் மோஸ்ட்டாக போவேன். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் வந்து பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு ஒரு 2-3 டேஸாகவே. ஸோ நான் கிரி ஆத்விக் வந்து மார்னிங்கே கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெய் விளக்கு வாங்கிட்டு போய் சாமி பார்த்து உள்ள கும்பிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது துர்கை கிட்ட போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்தேன் நான். மோஸ்ட்லி வந்து கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த அம்மன் வந்து ரொம்ப நாகத்தம்மன் தான் இவங்க. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம போயிட்டு இன்னைக்கு மார்னிங் போய் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தோம்னா அன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு அது எல்லாமே நார்மலா ஆயிடும். ஈவினிங் கூட நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உடனே நமக்கு கிளியர் ஆயிடும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கு ரீசனே இல்லாம நமக்கு அப்படியே கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து துர்கைக்கு வந்து ஃப்ரைடேல வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தேன். பட் இப்பலாம் வந்து அது பண்றதுக்கு டைம் இல்ல. ஏன்னா நம்ம மார்னிங் தான் வந்து ராகு காலத்துல தான் பண்ணுவேன். இப்ப அப்போ வச்சுட்டு என்னால போயிட்டு பண்றதெல்லாம் முடியல. ஸோ எப்ப என்னால முடியுதோ அப்ப போறப்ப நான் நெய் விளக்கு வாங்கி போட்டுடுறது இப்பலாம். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் பயங்கர டென்ஷனா இருந்ததுனால சரி ஓகே நம்ம நெய் விளக்கு வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விளக்கேத்திட்டு வந்துட்டு கோவில் சுத்தி வந்து வெளியில உட்காந்துருந்தோம். அங்க வந்து பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட அது வந்து லாஸ்ட் தயிர் சாதம். அப்போ மட்டும் அது வாங்கி குடுத்தோம். அவன் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். அவனுக்கு பிரசாதத்த ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அங்கேயே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவனும் விளையாடிட்டு இருந்தான் ஓடிட்டு. கொஞ்சம் அவனுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கனால அவர் பாட்டு ஆடிட்டு இருந்தாரு. நானும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வீட்ல நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு ஐடியா இல்ல. எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அது பார்த்துட்டு நான் வந்து மீன் வாங்கியிருந்தேன். ஆனா கிரி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். அவங்களே வந்து எனக்கு கட் பண்ணி கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. நான் வாங்கும்போதே சொல்லி தான் வாங்குவேன். ஏன்னா என்னால இவனை வச்சுட்டு பண்ணலாம் முடியாது. நீங்க பண்ணி தரதுன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களே மோஸ்ட்லி எனக்கு எப்பவுமே கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் ஜஸ்ட் வாஷ் மட்டும் தான் பண்ணேன். சிக்கனுமே கிரி வாங்கும்போது சின்ன சின்ன பீஸா வாங்கிட்டு வந்துருவான். அத நம்ம ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ 2மே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து கோலா மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன். அது வாங்கி கிளீன் பண்ணி அவங்களே குடுத்துட்டாங்க. ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான் இல்லையா? அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா மீன் வந்து குழம்பு வைக்க போறேன். வச்சுட்டு கொஞ்சமா கொஞ்சம் மட்டும் குழம்புல போட்டுட்டு, தலை பாட்டுலாம் வந்து குழம்புல போட்டுட்டு, பாடி பீஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சிக்கன் வந்து சும்மா கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து இது கிளீன் பண்ற அந்த டைம்லயே வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன் நானு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்றது. நான் வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் வந்து போடுறேனே. உட்காந்து இந்த மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி பண்ற அளவுக்குலாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் ரெடிமேடா இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். உடனே டக்குன்னு போட்டு பெரட்டி எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ அதுதான் அதே மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா குழம்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜிடபிள்னா என்ன வெங்காயம், தக்காளி தான் அத வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுவும் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து யூசுவலி எப்பவுமே மீன் குழம்புல வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சு தான் வந்து கூட்டுவேனே. பட் ஆனா இந்த டைம் வந்து சும்மா ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி மட்டும் அரைச்சுட்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கடாய் வந்து நானு பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வாங்குனது. ஆத்விக் வயித்துல இருந்தப்ப வாங்குனது. அதுக்கு அப்போ ஒரு 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட இப்ப தான் யூஸே பண்றேன். இன்னொரு பக்கம் வந்து சிக்கனுக்கு கடாய் வச்சாச்சு.
குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, 12:30 மேல அப்படிதான் இருக்குமே. ஏன்னா, வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையா பண்றதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்டவ்லயுமே ஒண்ணு வச்சாச்சு. லாஸ்ட்டா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிரேவி தானே பண்ண போறோம். வெறும் சோம்பு மட்டும் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, தக்காளி போட்டு வதக்கி அந்த மாரி தான் பண்ண போறேன் நானு. கிரிக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப இஷ்டம். அவன் ஒரு வாரம் ஃபுல்லா சிக்கன் வச்சு நம்ம குடுத்தா கூட அவன் இஷ்டப்பட்டு சாப்ட்டுருவான். எனக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால ஃபிஷ் வாங்குனேன். அவனுக்கு சிக்கன் பிடிக்குன்றதுனால அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த எறா, அதுக்கப்புறம் நண்டு இந்த மாரி சீ ஃபுட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் அதோட கம்பேர் பண்றப்போ எனக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா கிரிக்கு வந்து ஃபிஷ்லாம் அந்த அளவுக்கு சாப்பிடுவான். பட் அவ்ளோ இஷ்டப்பட்டு கிடையாது. அதே சிக்கன்னா அவருக்கு பயங்கர இஷ்டம். ஸோ இன்னொரு ஸ்டவ்ல வந்து கடாய் சூடானதும் எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு, மீன் குழம்புக்கு தாளிப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு அதுவும் போட்டு வதக்கியாச்சு. அ சிக்கனுக்கு வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு, வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து போடுவேன். ஸோ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா மீன் குழம்புக்கு வந்து ஒரு 2, 3 ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, வெட்டி வச்சிருந்த தக்காளிய வந்து சிக்கன் கிரேவிக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தக்காளிய வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி பண்றோம் இல்லையா? அதுலயும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டேன். நான் வந்து மீன் குழம்புக்கு வதக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சின்னதா ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பாக்கி எல்லாம் வந்து நான் அரைச்சு தான் கூட்ட போறேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் யூசுவலா எப்பவுமே வந்து மொத்தமாவே அரைச்சு தான் கூட்டுவேன். இந்த டைம் தான் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கறதுலயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறமா கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்பேன். லாஸ்ட்டா வந்து நானு கொஞ்சம் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணுவேன். அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆட் பண்ணுவேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து நான் போடுவேன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் நான் மோஸ்ட்டா ஆட் பண்ண மாட்டேன். ஆ ஆல்ரெடி ஹீட்டா வேற இருக்கு வெயில் டைம்ல. இதுல நம்ம வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டு இன்னும் ஹீட்ட கிளப்பி விடும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு மோஸ்ட்டா அத ஆட் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம நம்ம சாப்பிடுற ஐட்டம் ஃபுல்லா பார்த்தா மீன் குழம்பு, சிக்கன் இப்படி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானு குழம்பு மிளகாத்தூள் தான் மோஸ்ட்டா ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்ட வந்து மீன் குழம்பு இதுல ஊத்திட்டு, அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். எல்லாம் நல்லா வதங்குனதும், மிளகா பொடி அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன வந்து அந்த கிரேவில போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். ஃபுல் ஸ்பீட்லயே தான் வந்து வேக வைப்பேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சிம்ல வச்சு மறுபடியும் குக் பண்ணேன். அதுக்கப்புறமா புளி வந்து ஊற வச்சிருந்தேன். ஆ மீன் குழம்புக்கு. அத கரைச்சு வந்து அந்த புளியும் வந்து ஊத்தியாச்சு. ஸோ இது வந்து நல்ல கருப்பு புளின்றதுனால குழம்பே கலர் மாறிடுச்சு ஊத்துனதும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு இதுவானதுக்கப்புறம் நம்ம நார்மல் மீன் குழம்பு கலர்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஊத்துனதும் கிரி ஷாக் ஆயிட்டேன். "என்ன இது கருப்பு கலர்ல இருக்கு குழம்பு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல அது புளியோட கலர் அப்படி இருக்கு. நல்ல மிளகாத்தூள் இதெல்லாம் புடிச்சதுக்கு அப்புறமா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா மாங்காய் இல்லன்னா எப்படி அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான மீன் குழம்பா இருக்காது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! மாங்காய் எடுக்காம வந்துட்டேனே. எங்க வீட்ல வந்து ஆக்சுவலி மாங்கா இருக்கு. என்னுடைய அம்மா வீட்ல. மாமரம் இருக்கு. நெறைய மாங்கா இருக்கும் அதுல. அந்த மாங்கா வந்து காய் பயங்கர புளிப்பா இருக்கும். ஆனா அது வந்து பழமாயிடுச்சுன்னா நல்ல இனிப்பா இருக்கும். காயா இருக்கும்போது தான் பயங்கரமா புளிப்பா இருக்கும். அது போட்டு மீன் குழம்பு, சாம்பார் இதெல்லாம் வச்சா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ எடுக்காம நான் வந்துட்டேன் மறந்து. அதுக்கப்புறமா கிரிட்ட சொன்னதும், "கிரி நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போயிட்டு ஒரு மாங்காய் எடுத்துட்டு வந்தான். நம்ம மாடியிலருந்து பறிக்கிற அளவுக்கு நம்ம கைக்கு எட்டுற தூரத்திலேயே இருக்கும் எல்லாமே. அவன் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அது வாஷ் பண்ணிட்டு, மாங்காவ கட் பண்ணி மீன் குழம்புல போட்டாச்சு. ஸோ இந்த டைம்லலாம் வந்து மீன் குழம்பு கலர் நல்லாவே மாறிடுச்சு. சிக்கனுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணியிருந்த
வாஷ் பண்ணி வச்சிருந்த மீன் அவங்களெல்லாம் வந்து ஒருத்தரா உள்ள இறக்கி விட்டாச்சு. நீங்களும் போய் கொதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி சிம்ல வச்சுட்டேன். அவங்க நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் ரெடி ஆனதும் அந்த ஸ்டவ்வ வந்து காலி பண்ணியாச்சு. மீன் வெந்துட்டு இருக்க அந்த டைம்ல வந்து இன்னொரு சைடுல பேன் வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சும்மா ஒரு எல்லா மீனும் இப்போ வறுக்க வேண்டாம். ஏன்னா நானும் கே தான் சாப்பிட போறது. ஸோ எல்லாத்தையும் இப்படியே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 3, 4 பீஸ் வர மாதிரி மட்டும் வறுத்தா போதும். பாக்கி நைட்டுக்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு தான் வறுத்துட்டு பாக்கி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வெட்னஸ்டேயோட லஞ்ச் மெனு. இதுதான் நாங்க வந்து சாப்பிட்டோம். எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா தான் வந்து இருந்துச்சு. அதுவும் மீன் குழம்பு வந்து யூசுவலா நான் வைக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கிரிக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. மேபி மாங்காய் எல்லாம் போட்டு வச்சதுனால என்னன்னு தெரியல. நல்ல ஒரு புளிப்பு, காரம் எல்லாம் தூக்கலா இருந்துச்சு. ஸோ ரைஸ் கொஞ்சம் போட்டுட்டு, குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு, கொஞ்சமா சிக்கன் கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சுட்டு, முதல்ல கிரிக்கு விளம்பி குடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிட்டுட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவனுக்கு விளம்பி குடுத்துட்டேன். கிரிக்கு விளம்பி குடுத்துட்டு, நானும் விளம்பி சாப்பிட்டுட்டேன். மீன் குழம்பு பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. புளிப்பும், காரமும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.